ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள கார்கில் பகுதியை கடந்த 1999ஆம் ஆண்டு ஆக்கிரமிக்க பாகிஸ்தான் முயற்சி செய்தது. இதனை நம் இந்திய ராணுவ வீரர்கள் தீரத்துடன் எதிர்கொண்டு முறியடித்தனர். இந்த போர் வெற்றி தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கார்கில் விஜய் திவாஸ் நமது ஆயுதப் படைகளின் அசாத்தியமான துணிச்சலுக்கும் அசாதாரண வீரத்துக்கும் நன்றியுள்ள தேசம் மரியாதை செலுத்தும் ஒரு சந்தர்ப்பமாகும். 1999ஆம் ஆண்டு கார்கில் சிகரத்தில் பாரத அன்னையை பாதுகாக்கும் போது மிக உயர்ந்த தியாகம் செய்த ஒவ்வொரு ராணுவ வீரருக்கும் நான் தலை வணங்குவதுடன் அவர்களின் புனித நினைவுகளுக்கு தலை வணங்குகிறேன் என்று தெரிவித்துள்ளார். இந்திய வானிலை ஆய்வு மையம் மும்பைக்கு கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் அவசர உதவிகளுக்கு 100 மற்றும் 112 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் என மும்பை காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் மும்பையில் 44 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புறநகர் பகுதிகளில் 90 மில்லிமீட்டர்களும் பதிவாகியுள்ளது. இது தவிர கனமழை காரணமாக பூனேவில் மின்சாரம் தாக்கி 4 பேர் உயிரிழந்தனர். இருவர் தானாவில் உள்ள பார்வை அணையில் அடித்து செல்லப்பட்டதில் உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோர் மாவட்டத்தில் உள்ள உள்ளூர் பாஜக தலைவராக இருந்து வருபவர் பிர்பால் சிங். இவரது மகன் அபினவ் சிங் வயதான மூத்த தம்பதியை தாக்கும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இணையத்தில் பரவி வரும் அந்த சிசிடிவி வீடியோவில் முதியவரை மிரட்டும் அபினவ் அவரது கன்னத்தில் ஓங்கி அறைகிறார். இதனால் அந்த முதியவர் நிலை தடுமாறுகிறார். சத்தம் கேட்டு உள்ளிருந்து வந்த முதியவரின் மனைவியை அபினவ் மிரட்டும் காட்சிகளும் அந்த சிசிடிவி வீடியோவில் பதிவாகியுள்ளது. கடந்த ஜூலை 23ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்தின் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி கண்டனங்களை குவித்து வருகிறது. ஆனால் வீடியோ ஆதாரம் இருந்தும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காசா நகரின் மீது கடந்த 9 மாதங்களாக இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் 39,175 பாலஸ்தீனிய மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 1,00,000க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். பாலஸ்தீன இஸ்ரேல் போர் ஆபத்தான கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஜோ பைடன் மற்றும் அமெரிக்க தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த நேற்று முன்தினம் அமெரிக்கா வந்துள்ளார். நெதன்யாகுவின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போரை எதிர்க்கும் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனிய ஆதரவாளர்கள் திரண்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். பாலஸ்தீன கொடியை கையில் ஏந்தியபடி ஊர்வலமாக வந்து நெதன்யாவுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். மேலும் அமெரிக்க கொடியையும் நெதன்யாகுவின் உருவ பொம்மையையும் போராட்டக்காரர்கள் எரித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுவரை 200க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தனுஷ் இயக்கி நடித்துள்ள புதிய படம் ராயன் இன்று திரையரங்குகளில் வெளியானது. இந்நிலையில் ராயன் படம் பார்த்துவிட்டதாக இயக்குநரும் நடிகருமான செல்வராகவன் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இது தொடர்பான பதிவில், ராயனை பார்த்துவிட்டேன், அற்புதமாக இருக்கிறது. நடிகராகவும் இயக்குநராகவும் தனுஷ் மிளர்கிறார். உன்னை நினைத்து பெருமையாக இருக்கு தம்பி. அனைத்து நடிகர்களின் பணியையும் ரசித்தேன். AR ரகுமான் சார் நம்மை புது உலகிற்கு அழைத்து செல்கிறார். ஒட்டுமொத்த குழுவிற்காக மகிழ்ச்சி அடைகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். மரபு நம் உரிமை, அதை மீட்டெடுத்தல் தமிழர் தம் கடமை என்ற உயரிய நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு செயலாற்றி வருவதாகவும் திருமலை நாயக்கர் மன்னர் அரண்மனையின் இரவு நேர மின்னொளி காட்சியை அமைச்சர் தங்கம் தென்னரசு எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார். மதுரையை தலைமை இடமாக கொண்டு திருமலை நாயக்கர் கிபி 1623 1659 வரை ஆட்சி செய்தார். இந்நிலையில் கிபி 1636ஆம் ஆண்டில் மதுரையில் அரண்மனை ஒன்றை கட்டினார். மதுரையின் அடையாளமாக கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடிய இந்த அரண்மனை திருமலை நாயக்கர் அரண்மனை என அழைக்கப்படுகிறது. இந்நிலையில் முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் கூறியபடி பண்டைய மரபு சின்னங்கள் அவற்றின் தொன்மை மாறாமல் பேணி பாதுகாக்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் திருமலை நாயக்கர் அரண்மனையில் உள்ள நாடக சாலை, பள்ளியறை பகுதிகளில் புனரமைப்பு மற்றும் பராமரிப்பு பணிகள் ரூபாய் 3 கோடி மதிப்பில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திருமலை நாயக்கர் அரண்மனை மேற்புறத்தில் கம்பிவேலி மற்றும் புல்வெளி தளம் ரூபாய் 61 லட்சத்தில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அரண்மனையின் தொன்மையை பாதுகாக்கும் வண்ணம் அனைத்து தலைப்பகுதிகளிலும் ஒரே மாதிரியான கற்கள் பதிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இரவு நேரத்தில் அரண்மனையின் உள் மற்றும் வெளிப்பகுதிகளில் மரபுசார் ஒளி விளக்குகள் பொருத்தப்பட்டு வருவதாக பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த ஒளி விளக்குகள் பொருத்தப்பட்டு சோதனை செய்யக்கூடிய பருந்து பார்வை காட்சியை அமைச்சர் தங்கம் தென்னரசு தனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு